சில நேரங்கள்ல நம்ம பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருப்போம். பெரிய வெற்றி, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அடைந்த அந்த வெற்றியை, அது எனக்கான வெற்றியா இருந்திருக்காது. உண்மையிலேயே நம்ம வெற்றி பெற்றோமா? இல்ல இதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா? வேற யாராவது ஏமாத்தி தான் அந்த வெற்றியை நம்ம அடைந்தோமா? இந்த வெற்றிக்கு அவங்களும் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வெற்றியை உங்க மனசு ஏத்துக்கிடாது. இதை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கானது மட்டும் கிடையாது. ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ண நிறைய பேர் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் வந்த ஒரு ஆளுக்கு அவங்களுடைய வெற்றியினுடைய உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதான். அவங்க வெற்றி எப்போ வேணாலும் பறிபோகும் அப்படிங்கிற அந்த பயத்திலே இருப்பாங்களாம். உங்கள் ஜாபில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், அது உங்களால் தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறத உங்களால் நம்பவே முடியாத ஒரு நிலைமை இருக்கும்போது அந்த ஜாபில் எப்படி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்? அன்னைக்கு சமையல் சூப்பராக வந்திருக்கும், ஆனால் உண்மையிலேயே அதற்கு காரணம் நாமளாக இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நாள் அந்த சமையலை எப்படி உங்களால் நல்லா செய்ய முடியும்? நல்லபடியாக ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க, செம்மையாக டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நல்ல மார்க்கு கிடச்சிருக்கும். ஆனால் இதுக்கு காரணம் நானா இல்லையோ, இல்லை வேறு யாரும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெற்றி எப்படி சாத்தியப்படும்? ஸோ நாமளும் இம்போஸ்டர் சிண்ட்ரம்த்துக்குள்ளே வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில், சக்ஸஸ் ஆன மனிதர்களில் 70% இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம்குள்ளே சிக்கி அதிலிருந்து மீண்ட நபர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து ஏன் மீள வேண்டும் தெரியுமா? நமக்கான வெற்றியை நாம் கொண்டாடணும். அந்த வெற்றியை அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடந்த வெற்றியும் இந்த வெற்றியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடணும். நிறைய பேர் உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க, அதுக்காக அந்த வெற்றிக்கு நீங்கள் காரணமில்லை அப்படிங்கிறது அர்த்தம் இருக்காதே. ஸோ நீங்களும் இம்போஸ்டர் சிண்ட்ரம்த்துக்குள்ளே இருக்கீங்கன்னா இன்றைக்கி அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.